மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வந்து எவ்வளோ கன்ஃபார்ம்டாக இருக்கும், அது கண்டிப்பாக நடத்துவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் வந்து உண்மையிலே ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. இந்த வீக் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த டபுள் எவிக்ஷன் வந்து சாட்டர்டே சண்டே நடக்குதா, இல்லை ஒன்று மிட் வீக் எவிக்ஷனாகவும் ஒன்று வீக்கெண்ட் எவிக்ஷனாகவும் நடக்குதாங்கிறது இவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கும். அப்படி மிட் வீக் எவிக்ஷன் இருந்தால் எஃப்ஜே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஒரு பாயிண்ட் என்னென்னா, மென் வந்து கம்மியாக இருக்கிறாங்க, ஆல்ரெடி கம்மியாக இருக்காங்க. விமன் தான் வந்து நம்பரில் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு டேலி ஆகிறதுக்கு, அதாவது ஒரு ரேஷியோ வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்கர்ஸ் கண்டிப்பாக விரும்புவாங்க. அதனால் எஃப்ஜேக்கு பதிலாக வேறு யாரையாச்சும் சென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது லேடிஸ்னால் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து கனியக்காவும் சுபிக்ஷாவும். ஸோ 2 பேர்த்தில் யாரையாச்சும் வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா, இல்லைன்னா இது ஒரு பிஆர் ஸ்டண்ட்டாக மிட் வீக் எவிக்ஷன்னு சொல்லி அவங்களுக்கு ஓட் போடாமல் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக சும்மானாச்சும் கிளப்பி விடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷன் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே தான் இருக்கணும். ஸோ தேர்ஸ்டேங்கிறது வந்து ஆல்ரெடி நடந்து, இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு வேளை மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆச்சுன்னா நியூஸ் கண்டிப்பாக வந்துடும். அந்த டைமில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.